வெல்கம் டு தி ஷோ தி கோர்ஸ் சாம்பியன். தங்களின் அறிவுத்திறனை சோதிக்க களமிறங்கும் மாணவ மாணவியர்கள். அனல் பறக்கும் போட்டி காண தவறாதீர்கள். எனக்கு எங்க அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு தூரம் நான் வளர்ந்து வந்திருக்கேன், அதுக்கு எங்க அப்பா அம்மா தான் காரணம். இதுக்கு அப்புறமாவும் நான் நிறைய அவார்ட்ஸ் நிறைய போட்டியில போய் சேர்ந்து எங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்து தருவேன். நான் எப்பப்பெல்லாம் காம்படிஷன் போறேனோ எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க போனாலும் நீ வந்து வின் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணாலே ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. அதனால எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். வின் பண்ணிட்டு வரணும்னு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் மார்க் விஷயத்துலயும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, என்னோட ஃப்ரீடம்லயே அப்படியே விட்டுறாங்க. ஸோ எங்க அம்மாவையும் அப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க அப்பா என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் நிறைய கத்துக் கொடுப்பாங்க எங்க அப்பா. எங்க அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா என்ன நல்லா பார்த்துட்டு வராங்க. எங்க அப்பா வந்து நான் படிச்சு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் லைஃப்ல அது மாதிரி நல்ல ஸ்டேஜுக்கு போவேன். அப்பா வந்து நான் பெரிய பிள்ளை ஆகிட்டு அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ பிடிக்கும். எங்க அம்மா வந்து அவங்க சாப்பிடலனாலும் எங்களை சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்புவாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு போட்டிக்கு போகணும்னு அப்ப அந்த டைம்ல போன் அடிச்சு சொன்னாலும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் சொல்லுவாங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாலும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தோத்துட்டேன்னு சொன்னா ரொம்ப அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, இது முயற்சி தான் பயிற்சி, அடுத்த தடவை பாத்துக்கலாம், இந்த போட்டியிலாம் அடுத்த போட்டி போய்கிட்டே இருக்கணும், ரொம்ப அம்மா வந்து இது பண்ணுவாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப நாங்க இங்க வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறது காரணமே எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான். அதனால ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா நல்லா உதவி பண்ணாங்க நான் படிக்கிறதுக்கு. எங்கள் சாரும் உதவி பண்ணார். இந்த குவிஸ் காம்படிஷனில் நான் படிக்கிறது 10th படிக்கிறேன். 10த்துக்கும் அவர் உதவி பண்ணுவார். டெய்லிக்கிற காலையில் எழுப்பி விடுறது, என்னை படிக்க வைப்பார் நல்லா. நான் பப்ளிக்கில் என்னென்னா 495 மேலே வரணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் அதான் விரும்புகிறாரு. கண்டிப்பாக நான் வருவேன். வந்து இதே மாதிரி நான் அப்பயும் பேசுவேன்னா எனக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ் எல்லோரும் எனக்கு நல்லா சொல்லி தருவாங்க. அவங்களுக்காகவே நான் எடுப்பேன் மார்க்கு. இந்த குவிஸ் காம்படிஷன் கலந்துக்கிட்டதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கிறதும் அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து அதுல வின் பண்ணலனாலுமே வந்து நம்ம ஒரு ஃபேஸ் வித் ஸ்மைலோட இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறையவே கிடைச்சது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து மோஸ்ட்லி சும்மா புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதுற ஆள் தான் நான். இந்த குவிஸ் காம்படிஷனுக்கு நான் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் நிறைய வந்து ஜெனரல் நாலேஜ் படிச்சேன். எனக்கு அதுல இருந்து நிறைய கெயின் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த குவிஸ் காம்படிஷன். ஃபர்ஸ்ட் காம்படிஷன் போது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸா இருந்தேன். கடைசியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தப்ப கொஞ்சம் ஈஸியா இருந்தது. போக அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக என் ஸ்கூல் சார்பா நான் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் பண்ணும்போது தப்பா ரைட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டி வந்தது. அதுக்கப்புறம் ஆன்சர் கரெக்டா பண்ணேன். எனக்கு எங்க ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க ஸ்கூல்ல எப்படின்னா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, அதுவும் இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க எல்லார்கிட்டையும். அதனால நாங்க அதிகமா ஈஸியா நிறைய கத்துப்போம். ரொம்ப பயப்பட்டுக்கிட்டு கொஸ்டின் கேட்காம அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். எனக்கு பிடிச்ச எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியா கத்துப்போம் எல்லாத்தையும். கொஞ்சம் டஃப்பான ஸ்டாஃப்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கேட்க பயன்னா இன்னொரு ஸ்டாஃப்ஸ் கிட்ட அவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்றாங்க. எனக்கு வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணது வந்து எங்க பேரண்ட்ஸ், எங்க டீச்சர்ஸ் தான். காம்படிஷன்ல வந்து இங்க இருக்க பிரதர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கணும். அடுத்த வாட்டி இதே மாதிரி காம்படிஷன் இருந்தா ஜெயிப்பன்ற ஒரு இது இருக்கு. நான் வந்தவொடனே ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் போக கொஞ்சம் இதா இருந்தது. கொஷின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸ்கூலில் தான் போக சொன்னாங்க. இன்ஸ்பயராக இருந்தது ஸ்கூல் பேரண்ட்டும் டீச்சர்ஸும் தான்.
ரொம்ப அதிகமாக ஸ்கூலில் சொன்னாங்க இது மாதிரி தான் இருக்கும், இது மாதிரி தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். இங்கே பரவாயில்ல, எல்லாருமே கொஞ்சம் நல்லா தான் சொல்லி தரீங்க, ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. காம்படிஷன் வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சாங்க. இந்த குவிஸ் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ டைம் முக்கியம், எவ்வளோ டைமை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுது. இதுவரை இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வந்ததே கிடையாது. இது நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே இருந்தவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுலேயும் என் அண்ணன் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் டேக் இட் ஈஸி அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணனே நிறைய சப்போர்ட் பண்ணுவான். இந்த குவிஸ் ப்ரோக்ராம் ரொம்பவே சிறப்பாக நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் நன்றி. இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆறுபடையப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் சார்பாக நாங்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் என்னன்னா, இங்கே பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி 50% ஆஃபரில் கற்றுக்கலாம். எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேசணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இங்கிலீஷில் பேசுகிறவங்கள பார்க்கும்போதே நம்மளால இப்படி பேச முடியலேன்னு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா? We are here to help you. அதுக்காக நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போடுவாங்க. ஃபைனலி சரி நம்மளால தான் பேச முடியல, நம்ம பசங்களை நல்ல ஸ்கூல்ல நல்லா படிக்க வச்சா அவங்களாவது இங்கிலீஷ்ல பேசுவாங்க அப்படின்னு யோசிக்கிற பேரண்ட்ஸை நான் நிறையவே பார்த்துருக்கேன். அப்படி படிச்சும் என் பையனால இல்லை என் பொண்ணால இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேச முடியலன்னு ஃபீல் பண்றவங்களையும் பார்த்துருக்கேன். No worries, we are here to train you. Starting from the basics till you are satisfied. இது உங்களுக்கான பிளேஸ். It's ஆறுபடையப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர். It's your destination for your bright future. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்போம், அதை பார்க்குறவங்க தான் அதை பத்தி பிரமிச்சு போவாங்க, என்ன ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு. ஆனா அதை படைச்சவனையே அசர வச்சு அவனை விட அதிபயங்கரமா சிந்திக்கிறது மட்டும் இல்லாம அதிவேகமாவும் செயல்பட்டு எனக்கு அப்புறம்தான் நீங்க எல்லாம், நான் இல்லாம நீ யோசிக்க கூட முடியாதுன்னு இன்னைக்கு வர கெத்து காட்டுறது மட்டும் இல்லாம, விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, நான் தான் இங்க கிங்குன்னு அலற விடுறது நம்ம கம்ப்யூட்டர் தாங்க. இதை நாமும் கத்துக்கிட்டு கெத்து காட்டணும்ல. அப்ப உடனே ஜாயின் பண்ணுங்க புவனகிரியிலேயே தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆன ஆறுபடையப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர்.